அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே புதிய 14 அம்சங்களை கொண்ட அமைதி மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் உருவாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை குறைப்பதோடு அணுசக்தி, பொருளாதாரம், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய அமைதி தொடர்பான புதிய பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதனை செயல்படுத்தியது எப்படி, அணுசக்தி ஒப்பந்தத்தின் கடந்த கால வரலாறு என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பல ஆண்டுகளாக பதற்றமான உறவை கொண்டிருந்த அமெரிக்கா மற்றும் ஈரான் அணுசக்தி மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான கருத்து வேறுபாடுகளால் பல்வேறு மோதல்களை சந்தித்தன. 2015ஆம் ஆண்டு கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஏற்பட்ட பின்னடைவுகளை தொடர்ந்து தற்போது 2026ஆம் ஆண்டில் இரு நாடுகளும் புதிய அமைதி மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன. இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலையான அமைதிக்கான முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் முதல் முறை போடப்பட்டதல்ல என்றால் நம்மால் நம்ப முடியுமா? ஆம். கடந்த 2015ஆம் ஆண்டு அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் என்ற பெயரில் ஈரான், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது. ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கும் திறனை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. மேலும் இந்த ஒப்பந்தத்தில் ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை கடுமையாக குறைக்கவும், அணு நிலையங்களை சர்வதேச அணுசக்தி முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கவும், அணு ஆயுதம் உருவாக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கவும் உள்ளிட்ட முக்கிய காரணிகள் கையெழுத்தாகின. மேலும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஈரான் மீது விதித்திருந்த பல பொருளாதார மற்றும் வர்த்தக தடைகளை நீக்க சம்மதித்தன. இதன் மூலம் ஈரான் மீண்டும் சர்வதேச எண்ணெய் சந்தை மற்றும் உலக பொருளாதார அமைப்புடன் இணையும் வாய்ப்பை பெற்றது. இந்த நிலையில் அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இந்த ஒப்பந்தத்தை போர் இல்லாமல் அணு ஆயுத அச்சுறுத்தலை தடுக்க உதவும் வரலாற்று சாதனை என்று வர்ணித்தார். பின்னர் 2018ஆம் ஆண்டில் அதிபராக பதவியேற்றுக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள சில கட்டுப்பாடுகள் 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு பிறகு காலாவதியாகும் என்றும், ஈரானின் ஏவுகணை திட்டம் இதில் சேர்க்கப்படவில்லை என்றும், இந்த ஒப்பந்தம் ஈரானின் இராணுவ செல்வாக்கை கட்டுப்படுத்தவில்லை என்றும் கூறி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொண்டார். இதனையடுத்து அமெரிக்கா மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்தது. பின்னர் ஈரானும் ஒப்பந்தத்தின் சில கட்டுப்பாடுகளை மீறி யுரேனியம் செறிவூட்டலை அதிகரிக்க தொடங்கியது. இதனால் அமெரிக்கா ஈரான் உறவுகள் மீண்டும் பதற்றமான நிலைக்கு சென்றன. தற்போது உருவாகியுள்ள புதிய அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் 2015ஆம் ஆண்டில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் நோக்கங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சியாகவே கருதப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. தற்போது போடப்பட்டுள்ள ஒப்பந்தம் அணுசக்தி விவகாரத்தை மட்டுமே மையமாக கொள்ளாமல் பரந்த அளவிலான அமைதி மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது. இதில் இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை குறைத்தல், ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்தல் உள்ளிட்ட 14 அம்சங்கள் கையெழுத்தாகியுள்ளன. 2015இல் ஒபாமா உருவாக்கிய ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தம் ஈரானின் திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிட்ட முயற்சியாகவே இருந்தது. ஆனால் தற்போது ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் உருவாக்கியுள்ள புதிய ஒப்பந்தம் அணுசக்தி விவகாரத்தை தாண்டி பிராந்திய அமைதி, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு விரிவான அரசியல் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் உண்மையான வெற்றி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள், அணுசக்தி விவகாரத்தில் ஏற்படும் முன்னேற்றங்கள் மற்றும் இரு நாடுகளும் ஒப்பந்த நிபந்தனைகளை எவ்வளவு உறுதியாக கடைபிடிக்கின்றன என்பதையே பொறுத்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலையான அமைதியை ஏற்படுத்தும் வாய்ப்பை இந்த ஒப்பந்தம் வழங்கினாலும் அது நீடித்த வெற்றியாக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிகளுக்காக பொன்ராஜ் கண்ணன்.